நானும் வேற இல்லை, அந்த முதிர்வு அவங்களும் வேற இல்லை, எல்லாரும் நாங்கள் ஒண்ணுதான் நல்லா இருக்கு. ஆனா ஒண்ணுன்ற தன்மை நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவரை பார்த்து ஒரு இறக்க வரும். ஏன் இது நிகழ்ச்சியா நடக்குதுன்னு சொல்லி விண்ணப்பமாவது நம்ம வைப்போம். இது ஏன் நடக்குது எனக்கு தெரியல, என் சொந்த சொந்த மாதிரி இருக்கிறாங்க, எங்க அம்மா அப்பா மாதிரி இருக்காங்க, ஏன் அப்படி இருக்காங்க நமக்கு தெரியல. இந்த யோசனை பண்ணுவோம். இந்த யோசனை நம்ம எல்லாரும் பண்ணா இதெல்லாம் ஜீவகாரணத்துக்கு சமம். உயிர் மேல நீங்க கண்ணு இருக்கிறீங்க சமம். இதுதான் பெருமாளை சொன்ன ஜீவகாரணம். இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஈஸி தானே நம்ம எல்லாருக்கும் செய்யலாம் இல்லையா? இதை கட்டாயம் நம்ம எல்லாரும் செய்யணும். ஏன்னா இங்க வலி யாருக்கும் தாங்க முடியாது. வலி அதுக்குள்ளதான் ஒரு பாதை இருக்குது. ரெண்டு விஷயமும் ரெண்டுத்துல இறங்கும். வலி வழி புரியுதுங்களா? ரெண்டு விஷயம் அதுக்குள்ளே அடக்கும். ஏன்னா இயற்கைன்ற இடம் அப்படிதான் நம்ம கொடுத்துருக்கிறோம். அதனால அந்த வலின்னு பேர் வச்சான். ஏன்னா அதுக்குள்ள வலி இருக்கிறதுனால தான். அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த வலியை நம்ம எல்லாமே ஒரு வலி வரத்துக்கு முன்னாடி அந்த வலி நமக்கு வளர்ந்ததான் நம்ம உணரணும். அதனால பிற உயிருக்கு போற துன்பத்தை நீ படுற மாதிரி ரிலைஸ் பண்ணி பாரு. அந்த பாதையில